வணக்கம் ராஜி. தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என 2 தினங்களுக்கு முன்பாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்த அடுத்து தொடர்ந்து குறிப்பாக 4 மாவட்டங்கள் மட்டும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டத்தில் கனமழை பெய்தது ராஜி. இந்த நிலையில் கிட்டத்தட்ட திருச்செந்தூரில் இருந்து சென்னைக்கு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டு கிட்டத்தட்ட 800 பயணிகளுடன் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளது ராஜி. இதனையடுத்து ரயிலில் சிக்கிக்கொண்ட பயணிகள் மீட்கும் நடவடிக்கைகளை நேற்றைய தினமே கிட்டத்தட்ட அங்கிருந்த மீட்பு பணியினர் ஈடுபட்டனர். இந்த 300 பயணிகள் மீட்கப்பட்டு 4 பேருந்துகள் மற்றும் 2 பெண் பேருந்துகள் மூலம் அரியலூர் அரசு பாதுகாப்பு தங்க வைக்கப்பட்டுள்ள அவர்களுக்கு தேவையான உணவுகள் மற்றும் தேவையானவைகளை மாவட்ட நிர்வாகம் செய்து கொடுத்த நிலையில் மீதமுள்ள 500 பயணிகளை மீட்கும் சூழ்நிலையில் தற்போது அங்கிருந்து செல்லக்கூடிய தரைவரை பாலம் என்பது உடைந்த நீர்களும் சூழ்ந்துள்ளதால் தொடர்ந்து மீட்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதை இன்று காலை மதுரையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் தற்போது அங்கு உள்ளே சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தொடங்கியுள்ளது ராஜி. அவர்களுக்கு மேலும் உணவுகள் கொண்டு உணவு பட்டலங்கள் மதுரையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் உணவு பட்டலங்கள் அவர்களுக்கு தேவையான மருந்து பொருட்கள் உட்படைகள் கொண்டு செல்லப்பட்டவர்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் அங்கு அவர்கள் மீட்கப்பட்டு ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு அங்கிருந்து தரை வழியாக சென்னைக்கும் மேலும் தற்போது உதவி தேவைப்பட்ட அவங்க சிகிச்சைக்காக மதுரைக்கும் கொண்டு வரப்படுகிறது. குறிப்பாக ஒரு கர்ப்பிணி பெண் ஒருவர் அந்த ரயிலில் மாட்டிக்கொண்டார். அவர்களை மீட்டு உடனடியாக ஹெலிகாப்டர் மூலமாக மதுரை விமான நிலையம் அழைத்து வரப்பட்டு இங்கிருந்து தொடர்ந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அந்த கர்ப்பிணி பெண் கொண்டு செல்லப்பட்டுள்ளார் ராஜி. தொடர்ந்து இந்த மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த வகையில் தொடர்ந்து ரயில்வே தென்னக ரயில்வே தொடர்பு கொண்ட போது அவர்கள் தொடர்ந்து தாங்கள் மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தெரிவித்தார் ராஜி.